ஹாய், வெல்கம் டு லைக் ஷேர் ட்ரேடிங் அகாடமி யூடியூப் சேனல். நான் விஜயேந்திரா. இன்னைக்கு மார்க்கெட் நிலவரம் எப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நேற்று நாம் சொன்ன நிஃப்டி, பேங்க் நிஃப்டி எல்லாமே ஓரளவுக்கு ஒரு 80% வரைக்கும் அச்சீவ் ஆயிருந்தது. அதே மாதிரி இன்ட்ராடேக்கு சில ஸ்டாக்ஸை வந்து கவனிக்க சொல்லியிருந்தோம். அதுவும் பாசிட்டிவாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தது. இன்னைக்கு என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நிஃப்டி வந்து நேற்று 0.28% அப்சைடு போயிருந்தது. இது வந்து 5th டே ரேலியாக நம்ம பார்க்கலாம். சென்செக்ஸும் வந்து 213 பாயிண்ட்ஸ் அப்சைடு இருந்தது. இதுக்கு காரணம் வந்து என்ன அப்படின்னா, ஐடி அண்ட் எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸ், ரியாலிட்டி ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணதுனால நல்ல முன்னேற்றம் நம்மளுடைய மார்க்கெட்டில் இருந்தது. நிஃப்டி இன்னைக்கு வந்து 24,850 ரேஞ்சில் வந்து நம்ம பையிங் சான்சஸ்க்கு வாய்ப்பு இருக்கலாம். டார்கெட் வந்து ஒரு 150 பாயிண்ட்ஸ், 25,000 வந்து ரீச் பண்ணலாம். இதில் ஸ்டாப் லாஸ் அப்படின்னா 24,750, ஒரு 100 பாயிண்ட்ஸ் கீழே வச்சுக்கோங்க. பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவு வந்து 56,100 மொமெண்டம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். லாங் டேர்ம் ட்ரை பண்ணாதீங்க. சப்போஸ் வந்து கீழே வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. கீழே வர்றதுன்னா ஒரு 500 பாயிண்ட் வரைக்கும் கீழே வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. நேத்தினுடைய அப்சைடுக்கான காரணம் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய பிரதமர் மோடி அவர்கள் ஜிஎஸ்டி கட்டமைப்பை வந்து ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி, அதாவது 2 ஸ்லாப் மெத்தடில் அதை கொண்டு வந்திருக்காரு. ஸோ அத்தியாவசிய பொருட்களுக்கெல்லாம் 5% டேக்ஸும், ஆடம்பர பொருட்களுக்கெல்லாம் 40% டேக்ஸும் போட்டதுனால, அதாவது ரெகுலராக நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுற விஷயங்களுடைய தாக்கம் வந்து நல்லாவே இருக்கும். அதன் மூலமா அது மாதிரியான செக்டார்ல, அதாவது எஃப்எம்சிஜி, கன்சூமர் குட்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருந்தது. ஜிஎஸ்டி வந்து குறைச்சதுனால ஆட்டோமொபைல் ஸ்டாக்ஸும் வந்து அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா, மாருதி சுஜுகி, இந்த மாதிரியான ஸ்டாக்ஸ் எல்லாம் நீங்க வாட்ச் பண்ணலாம். இன்னைக்கு இன்ட்ராடேக்கு என்னென்ன ஸ்டாக்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, சில ஸ்டாக்ஸ் சொல்ல போகிறோம். பட் இது வந்து எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். நீங்கள் சரியாக அனலைஸ் பண்ணி அதில் ட்ரேட் பண்ணி லாபம் சம்பாதிக்க வாழ்த்துக்கள். என்னென்ன ஸ்டாக்ஸ் அப்படின்னா, ஐஆர்பி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இதை வந்து கம்மி ரேட்டு தான். நான் இப்போ சொல்ல போகிறது எல்லாமே வந்து 100 ருபீஸ்க்கு கம்மியாக இருக்கிற ஸ்டாக்ஸ் தான். 45 ரூபாய்க்கு நீங்கள் பை பண்ணலாம். 49 ரூபா வரைக்கும் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணலாம். இட் மீன்ஸ் 4 ரூபாய் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 2% மேலே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸ்டாப் லாஸ் வந்து 43 ரூபா வச்சுக்கோங்க. அதே மாதிரி எடல்வைஸ் ஃபினான்சியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாக், இது 96 ருபீஸில் நீங்கள் பை பண்ணலாம். 102 ரூபா வரைக்கும் ட்ரை பண்ணலாம். ஒரு 6 ரூபாய் அந்த மாதிரி ட்ரை பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 93 ஸ்டாப் லாஸாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி மதர்சன் சுமி வயரிங் அப்படிங்கிற ஒரு ஸ்டாக் இருக்குது. இந்த ஸ்டாக் வந்து 37 ரூபாய் 70 காசுக்கு நீங்கள் வாங்கலாம். 37 ரூபாய் 70 காசுக்கு வாங்கி 40 ரூபாய் 70 காசு வரைக்கும் நீங்கள் வந்து டார்கெட் ஃபிக்ஸ் பண்ண முடியும். இதனுடைய ஸ்டாப் லாஸ் வந்து 36 ரூபாய் வச்சுக்கோங்க. ஸோ கொஞ்சம் சேஃபாக இருக்கும். ஸோ இதெல்லாமே இன்னைக்கு ட்ரை பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இது லாய்ட்ஸ் என்ஜினியரிங் ஸ்டாக், அதையும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். 69 ரூபா 50 காசுல சப்போஸ் பை பண்ணீங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ் வந்து 67ல் வச்சுக்கலாம். டார்கெட் வந்து 75, கிட்டத்தட்ட வந்து ஒரு 6 பாயிண்ட் அப்படிங்கிறது ஒரு நல்ல பர்சன்டேஜாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே நீங்கள் இன்னைக்கு இன்ட்ராடேக்கான ஸ்டாக்ஸாக நீங்கள் பார்க்கலாம். அப்புறம் ஹை வால்யூம் ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, டாடா ஸ்டீல், பாரதி ஏர்டெல், இண்டஸ்இண்ட் பேங்க், டிஎல்எஃப், டாடா மோட்டார்ஸ், இன்ஃபோசிஸ், ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ், எஸ்பிஐ, ஐசிசி பேங்க், ஹேவல்ஸ், இதெல்லாமே இருக்குது. இதெல்லாமே வந்து மொமெண்டம் ஸ்டாக்ஸ் நீங்கள் வாட்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதாவது ஹோல்ட் பண்ணுற மாதிரி பொசிஷனல் ஸ்டாக்ஸ் பார்த்தோம்னா, யுஎன்ஓ மிண்டா ஸ்டாக்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணலாம். 1150 ரூபாய்க்கு பை பண்ணி டார்கெட் வந்து 1200 ரூபாய்க்கு வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ண முடியும். அதில் வந்து ஒரு 20 பாயிண்ட் கீழே தள்ளி ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. 1130 அந்த மாதிரி ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. அது கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். ஒரு இதில் பர்சன்டேஜ் கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3-4%. ஒரு 1 வீக் நீங்கள் ஹோல்ட் பண்ணலாம். 1 வீக் 10 டேஸ் அந்த மாதிரியெல்லாம் ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் ஜேஎஸ்டபிள்யூ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதுவும் ட்ரை பண்ணுங்க. 300 ரூபாயில் வாங்கி 320 வரைக்கும்
போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஹோல்ட் பண்ணலாம். 320 அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 6% மேலே. இதுவும் வந்து ஒரு 2 வாரத்துக்கு நீங்கள் ஹோல்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸ்டாப் லாஸ் வந்து ஒரு 290 அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே. அடுத்தது ஆதித்யா பிர்லா கேபிட்டல் ஸ்டாக்ஸ் பார்க்கலாம். இது வந்து 272ல் நீங்கள் பை பண்ணலாம். 278 வரைக்கும் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸ்டாப் லாஸ் வந்து 268 வச்சுக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ணி, நீங்கள் ஒரு தடவை அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ட்ரேட் எடுக்கணும். இதுதான் இன்னைக்கான பங்குச்சந்தை நிலவரம். இந்த பேசிக் ஐடியாஸை நீங்கள் வச்சுக்கிட்டு இன்னைக்கு ட்ரேட் பண்ணி நிறைய லாபம் சம்பாதிக்க வாழ்த்துக்கள்.